ஆரித்தருணாருடை ஓற்றி அன்புடமே சலந்தண்ணில் சீருடன் சாஸ்தாவின் கரையை சிறப்புடன் பிறப்பை பாடே பாடுதரு குருவியாக காரிகையாள் மையாள் மைந்தன் கடபடி பார்ப்பராமே யாரை யாரெல்லாம் ஐயா கொலுவிருந்து வருகின்றார்கள் யாரை யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்கள் சதுர்முக நாட தேவர்கள் அவர் ஆரணிகை ஆரணிகை அவர்கள் யாரை யாரெல்லாம் ஐயா கொலுவிருந்து வருகின்றார்கள் யாரு யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்கள் மேல் உலகம் தேவர்களுக்கு கீழ் உலகம் அசுரர்களுக்கு கீழ் உலகம் அசுரர்களுக்கு இரு பேர்களுமாகவே சேர்ந்து தேவா அமிர்தம் ஒன்று கிடைய வேண்டுமே என்று தேவாமிர்தம் கிடைய வேண்டுமே என்று ஏழை ரத்தாள் சமித்திரத்தை ஒரு தாளியாகவோ ஒரு பெரிய ஒரு தாளியாகவோ மகா மகேந்திரகிரி மலையை ஒரு மத்தாகவோ ஒரு மத்தாகவோ வாசகி என்ற பாம்பைய கயிறாகவே போட்டு அப்படி கயிறாகவே போட்டு தேவர்கள் ஒரு புறம் அசுரர்கள் ஒரு புறம் அப்படி இருபுறமாக நின்று கொண்டு இருபுறமாக நின்று கொண்டு அடே தேவாமிர்தம் கிடைக்கின்ற போது அப்படி தேவாமிர்தம் கிடைக்கிற போது முதலாவது அமிர்தத்திலே யாரை யாரையா பிறக்கின்றது அம்மா முதலாவது அமிர்தத்தில் தான் எங்க அக்கா மூதேவி வந்து பிறந்தாள் அம்மா மருந்து என்னும் தேவாமிர்தம் கிடைய வேண்டுமே என்று அப்படி தேவாமிர்தம் கிடைய வேண்டுமே என்று ஏழை ரத்தாள் சமித்திரத்தை ஒரு தாளியாகவோ மகா மகேந்திரகிரி மலையை ஒரு மத்தாகவோ ஒரு மத்தாகவோ வாசகி என்ற பாம்பை கயிறாகவே போட்டு கயிறாகவே போட்டு தேவர்கள் ஒரு புறம் அசுரர்கள் மறுபுறமாக நின்று தேவாமிர்தம் கிடைந்தார்கள் தேவாமிர்தம் இழுத்து இழுத்து கடைந்தார்கள் நின்று கொண்டு கடைந்தார்களா உட்கார்ந்து கொண்டு கடைந்தார்களா நடந்து கொண்டு கடைந்தார்களா
ஏமா அப்படியே மின்னும் மின்னுமாக நடந்து நடந்து நடந்தே கடைந்தார்கள். அடி தேவாமரம் கிடைக்கின்ற போது முதலாவது அமிர்தத்திலே யாரையா பிறக்கின்றது? முதலாவது அமிர்தத்தில் தான் எங்க அக்கா மூதேவி வந்து பிறந்தாளம்மா. பஞ்சகமில்லாதவன் நிறைஞ்ச புண்ணியவாட்டி. நிறைஞ்ச ஒரு புண்ணியவாட்டி. இருந்தால் வருவா, இல்லாட்டால் வருவா, சாப்பிட்டால் வருவா, சாப்பிடாம இருந்தால் வருவாள். சாப்பிட்டால் வருவா, சாப்பிடாம இருந்தால் வருவா. எளியவன் வலியவன் ஏழை பணக்கார் பஞ்சன பிளாட்பாரத்துக்கு வருவா. பஞ்சன பிளாட்பாரத்துக்கும் வருவா. அவ வந்ததப்பா சிரஞ்சீவியா இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும். எங்க அக்கா வந்தா தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். இரண்டாவது அமிர்தத்திலே யாரையா பிறக்கின்றது? இரண்டாவது அமிர்தத்தில் தான் ஓர வஞ்சவக்காரி இருக்காளே உங்க அக்கா ஜீதேவி. அந்த ஜீதா லட்சுமி வந்து பிறந்தா. ஏப்பா எங்க அக்கால ஸ்ரீதேவிய ஓராஞ்சக்காரின்னு சொல்ற? அந்த அம்மா என்னைக்குமே ஓர வஞ்சவக்காரி தாம்மா. ஒரு வீட்டை வாழ வச்சானா 9 வீட்டை தாழ வைப்பா. 9 வீட்டு தாழ வைப்பா. இரும்பு பெட்டி எங்க இருக்கு அங்கெல்லாம் போய்கொண்டே இருக்கிறா. இப்ப அங்கத்தான ஆள் பார்த்து பார்த்து போய்கிட்டு இருக்கா. உழுக்கிற பெட்டி பார்த்துலாப்பா உட்கார்றா. தவற பெட்டிகளை கூப்பிட்டா வரமாட்டாக்கால. தவற பெட்டிகளை வரவே மாட்டா. நல்லவரிடத்திலே குடியிருப்பாள், கெட்டவரிடத்திலே விலகி செல்வாள். அந்த கெட்டவரிடம் விலகி செல்வாள். நல்லவர் கெட்டவர் யார் தெரியுமா? அந்த நல்லவர் கெட்டவர் யாரம்மா? அடுத்துயர் ஒன்றெண்ணி அரும்பசு இவருக்கு மாத்தி நெஞ்சிலே வஞ்சகம் கபடு சூடு சிரத்தை வெறுப்பருப்பா. அங்கே கொழுவிருப்பா. தம்மை கொண்ட நல்ல புத்திரடா வீட்டுக்கு வரமாட்டா. என் புத்தியும் சரியில்லை, எண்ணம் சரியில்லை, பார்வை சரியில்லை, நடவுட பாவனை சரியில்லை. எல்லாமே ஒண்ணுமே சரியில்லை. என்ன சரியில்லை? எதுவுமே சரியில்லாம தானே இருக்கு. ஏத்தடி இறக்கடி இருக்கணும்ல. அதாவது வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்க இருக்கணும். ஒரு மனிதனா பிறந்தாலும் போதாது, முதல்ல நல்ல எண்ணங்கள் இருக்கணும். நல்ல உனக்கு மெயின் பைபாஸ் மாதிரிலாடா இருக்கு. நல்ல கண் பார்வை இருக்கணும். கண்ணுதான் நல்ல முண்டக்கண்ணு மாதிரி இருக்கு. இருந்து என்ன புண்ணிய பூரா கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கு. கண்ணு முண்டக்கண்ணு மாதிரி இருக்கு. அந்த கெட்ட எண்ணத்தோட பார்க்கலாமா? பார்க்க கூடாது. நல்ல எண்ணத்துல பார்க்கணும்ல. பார்க்க கூடாது. அதுதான் என் வாழ்க்கை அப்படி இருக்கு. ஓஹோ ஆமா. அதனால உனக்கு இப்படியே இருக்கு. என்ன செய்ய, எனக்கு கிடைச்சது அப்படிதான். சீதை வந்து ஓரவஞ்சக்காரியாக இருந்தாலும் இருந்துட்ட போதிலும் நல்லவரிடத்தில் தான் குடியிருப்பா. கெட்டவரிடம் விலகி செல்வா. நல்லவர் கெட்டவர் யார் தெரியுமா? அந்த நல்லவர் கெட்டவர் யாரம்மா? அடத்துயர் ஒன்றெண்ணி அரும்பசு எவருக்கு மாத்தி நெஞ்சிலே வஞ்சகம் கபடு சூது சிரத்தை வெறுப்பருப்பா. அவனுக்கு நல்ல புத்திலடா, அதனாலதான் பாத்துக்கிட்டே இருக்கா. புத்தி சரியில்லை, அதுதான் அங்கே பாக்கா. ஆமா, வீட்டுக்குள்ள வரும்போது நல்ல ஒரு வாழ்க்கையை நல்லா வைக்கணும் இல்லையா? வந்துட்டானா அவளை வச்சு பாதுகாப்பாத்தணும் இல்ல? ஆமா ஆமா. வாரது பெருது இல்ல. வந்துட்டானா அவளை வச்சு கடைசி வரைக்கும் பாதுகாப்பாத்தணும். வந்துட்டு இப்படியே வச்சா வந்தா வந்து சங்க திருக்குனா அச்சாரு அப்படி இருக்கோ. மூன்றாவது யாரையா பிறக்கின்றது? மூன்றாவது தேவா அமிர்தம் வந்து பிறந்ததம்மா. தேவா அமிர்தத்தை கண்ட தேவர்கள் இறக்கின்றார்கள், அசுரர்களோ இறக்கின்றார்கள். இருப்பது ஒரு பொருள், சண்டை 2 பேர்கள். சண்டை போடுறது 2 பேர்கள். சண்டை வந்தா தான் மண்டை உடைஞ்சிருமே. மண்டைகள்லாம் உடைஞ்சா கச்சேரிக்கு போக தலைமை செய்யணும். இந்த சண்டையை யாரை அறிகின்றா? யாரம்மா அறிகிறா? கல்லன் கபட நாடக சோஸ்திரன் மாயா உதரன் ஸ்ரீஹிட்டன் கோபாலக்கன் ஸ்ரீமநாராயணமூர்த்தி அறிந்தார். அந்த நாராயணமூர்த்தியை அறிந்தார். ஆகா, தேவா அமிர்தத்திற்காக தேவர்களும் அசலுமே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கானகத்திலே சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேவாமரத்தை தேவர்கள் சாப்பிடாமல் அசுரர்கள் சாப்பிட்டு விட்டால், அசுரர்கள் சாப்பிட்டு விட்டால் தேவருக்குண்டான பலங்கள் எல்லாம் அசுரரிடம் இறங்கிவிடும் அல்லவா? அந்த அசுரரிடம் இறங்கிவிடும் அல்லவா? இந்த தேவாமரத்தை தேவர்களுக்கே பார்க்க வேண்டும். அந்த இருக்காங்களே இந்த தேவர்களுக்கே பங்கிட வேண்டும். என்னை நாராயணமூர்த்தி வருகின்றார். நாராயணமூர்த்தி எப்படி வருகிறார்? என் பெருமாள் போல் வந்தால் அசுரர்களை ஏமாற்ற முடியுமா? சும்மா ஏமாற்ற முடியுமா? தேவர்களையும் அசுரனையும் அயக்க வேண்டுமானால் என் பெருமான் அழகோய் உள்ள ஒரு வெண்வடிவம் கொண்டு வருகிறார். அழகா உள்ள மோகினி அவதாரம் எடுத்து வருகிறார். என் பெருமாள் எப்படியா ஆடை உடையாவரன் என்று வருகிறார். எப்படி அணிந்து வருகிறார்? பாடகே என் தண்டை கொள்ளும் செய்யீடு ஒன்றுமோ ஈடு ஒன்றுமோ புதியே ஒன்றுமோ ஈடு ஒன்றுமோ புதிது மாமா சொல்லியே
ஆமா சொல்லு சோதமைய பொருவரண்டு ரீடினாய் காலியாக பல்லளி காட்டினாய் காலியாக வல்வொளிவை காட்டினாடு காட்டினாய் மயக்க வேணுமே என்று அழகாய் உள்ள ஒரு பெண் வடிவம் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் தேவாமிரத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே தேவாமிரத்துக்கு கானகத்திலே சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அவளை பெரிய கூட்டத்தில் என் பெருமான் காலில் உள்ள தண்டையின் சிலம்பினுடைய ஒலி அந்த ஜலம்பு ஒளியானது களீர் 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 என்று வருகிறார். அப்படியே களீர் 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 என்று வருகிறார். தேவாதி தேவர்கள் யாரை பார்க்கிறார்கள்? தேவாதி தேவர்கள் தேவா அமிர்தத்தை பார்த்தார்கள். அசுரர்கள் யாரை பார்க்கிறார்கள்? அந்த அசுரர்கள் எல்லாம் உங்களை மாதிரி வந்திருக்காளே அந்த பெண்ணே பார்க்கிறார்கள். பெண்ணை பார்த்தார்கள், பெரும் அமிர்தத்தை மறந்தார்கள். பெண்ணை பார்த்தா அமிர்தத்தை மட்டுமா மறப்பாங்க? பிறகு உலகத்தையே மறந்து போயிருவாங்க. அது எப்படியா உலகத்தை மறந்து போக முடியும்? அது என்னை மாதிரி உள்ளவன் தன்னையே மறந்து போயிருவான். ஒன்னமா சில டிக்கெட் தன்னையே மறந்துட்டு போய்கிட்டு இருக்கு. பெண்ணுன்னா அப்படிப்பட்ட பௌருமா. அண்ணவனா என்னானே கேட்க மாட்டக்க. அது அழும்பான ஒரு வார்த்தை. அத்தாவனா என்ன என்னன்னு எத்தனையோ தடவை கேட்க. அது ஆயுசு 100ஆன ஒரு வார்த்தை. ஓஹோ அப்படி இருக்கோ? ஆமா அதான பார்த்தேன். ஆமா அது உண்மைதானப்பா. ஓய் தேவர்களே, ஓய் அசுரர்களே, இந்த காரகத்திலே உங்களுக்கெல்லாம் சண்டை சச்சரவு ஏற்பட்ட காரணம் என்ன? சண்டை சச்சரவு வந்த காரணம் என்னவோ? எல்லாம் இந்த தேவாமிரத்திற்காகத்தான். அந்த தேவா அமிர்தத்துக்காகத்தான். அப்படி என்ன இருக்கிறது தேவாமிரத்திலே? எம்மா எங்க வாழ்க்கை இந்த தேவா அமிர்தத்துல தான் அமர்ந்து இருக்கு. ஓஹோ அப்படியாரா? தேவாமிரத்தை நானே பங்கிட்டு தருகிறேன். எம்மா நீங்க பங்கிட்டு தருவீர்களா? பெண்களுக்குத்தான் முகம் கண்டு பழுவார தெரியும். பெண்களுக்குத்தான் முகம் கண்டு ஏமாத்தமும் தெரியும். அது எப்படி எல்லாம் கரெக்டா பழுமாறிடுவோம். எம்மா அப்படி இல்லம்மா, உடுக்கார அண்ணாச்சி இத்தனை இட்லி சாப்பிடுவாங்க. சரி. காலக்கார அண்ணாச்சி 1.5 பக்கம் அரிசி சோத்த சாப்பிடுவாங்க. சரி. கட்டக்காருக்கு சாப்பாடே கொடுக்க வந்தா இலைய போட்டு வச்சாலே போதும். அந்த பாவி இலை போட்டாலே போருமே, இலையெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கு. ஐயோ ஆமா, பெண்ணு இலை போட்டாலும் அதுலயே குத்த வச்சுக்கிட்டு தான் இருப்பான். அதுல இருந்து உட்கார்ந்துட்டே எந்திக்கவே மாட்டக்கார. எந்திக்க மனசு வராது அவனுக்கு. மண்டையில இருந்தா தான் எந்திச்சிருப்பாரு. அடே பாவி, அவனுக்கு என்னைக்குமே மண்டையில இருக்காது. ஓய் தேவர்களே, ஓய் அசுரர்களே, ஓ அசுரர்களே, இந்த தேவாமிரத்தை நானே பங்கிட்டு தருகிறேன். நீங்களே பங்கிட்டு தருவீர்களா? என் பெருமான் அமிர்தத்தை கையிலே வாங்கி தேவக்களுடைய வந்திலே மட்டும் பலமாறினார். பலமாறினார். வரும் பாத்திரத்தை காண்பித்து என் பெருமாள் மறைந்து விட்டார். என் பெருமாள் மறைந்து விட்டார். பார்த்தார் அசுரர்கள் ஒரு பெண்ணாள் வந்தால் பங்கிடுகிறேன் என்று பங்கிட்டாள். தேவாதி ஏழுக்கோ வார்த்தால் நமக்கு வெறும் பாத்திரத்தை காண்பித்து வையிட்டார். சண்டாள பாதகத்தி. இனிமேல் உள்ள சும்மா விடக்கூடாது இல்லையா? சும்மா விடலாமா? என் பெருமாளுடைய தேவர்களாகப்பட்டு சும்மா விடக்கூடாது. விரட்டி வருகிறார். என் பெருமாளுடைய சக்கரம் எப்படி வருகின்றனே? எப்படி வருகிறது? என்று வருகுதையா பயந்து அந்த சக்கரத்துக்கு பயந்து அசுரர் ஒட்டமெல்லாம் பாதாள உலகிலே ஒளித்திருந்தது. பாதாள உலகத்திலே போய் ஒளித்தது. பாதாள உலகத்துக்கே தலைவி அது யாரு? அது யாரம்மா? அவள்தான் ஐயா பாதாள வள்ளின்னு சொல்லக்கூடிய துந்துமியான பெண்கொடியாள். துந்துமியான பெண்கொடியாள். ஆஹா, என் பெருமானுடைய சக்கரம் அண்ணா வந்து விட்டது. அண்ணா வந்து விட்டது. அவளை எங்கே போய் ஓடி ஒளிப்பது?
நாமளும் எங்கே போய் ஓடி ஒளிப்பதோ சக்கரத்தை பார்த்து அப்படியே வணங்கினாள். அப்படியே ரெண்டு கையெடுத்து வணங்கினாள். சக்கரம் என்ன சொன்னது? ஆற்றுடை கும்பிட்ட கை ஒரு நாளும் தரிப்பது கிடையாது. தரிப்பது என்பது கிடையாது. என்னை வணங்கி வந்த காரணத்தினால் என் மகிமையாளு, என்னோட மகிமையாளு உனக்கு ஒரு ஆண் குழந்தை கண்டிப்பா பிறக்கும். கண்டிப்பாக 310வது நாள் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். ஏப்பா 300ல பிறக்கார? அது கொஞ்சம் விளைச்சல் கம்மியா இருக்கும். 280ல பிறக்கார? அது நம்ம கட்டகார அண்ணாவிய மாதிரி இருக்கும். நீ எல்லாம் 180லே பிறந்திருப்பியோ? எங்க ஆத்தா எங்க அம்மா வந்து 120லே பெற்றிருப்பான்னு நினைக்கிறேன். அது எப்படி 120 எல்லாம் பெற முடியாதுப்பா, அல்ல சரி இருக்காரு. நான் செஞ்ச தப்பு. ஓ, நீ செஞ்ச தப்பு. என் மிதி தாங்க முடியாம பெத்து போட்டேன். ஓ, அப்படி இருக்கு. ஆமா, என் பெருமானுடைய சக்கரை என் பெருமானிடத்தில் போய் சேர்ந்தது. போய் சேர்ந்தது. ராஜுரையால் அன்று முதல் எப்படி எப்படி இருக்கின்றாள்? அன்று முதல் எப்படி எப்படி இருக்கிறாள்? அங்கமெல்லாம் தங்க நிறம். ஏழாவரை மாறுபடி சீமந்தங்கள் முடித்தாள். சீமந்தங்கள் முடித்தார். எட்டாவரை மாறித்தரே திட்டமிட்டு அடிக்கிறது. 8வது மாசத்துல அந்த அம்மாவுக்கு திட்டு முட்டலாம் அடிக்கி 9 மாதத்தில் ஓலை போலவே சுரண்டு வருகிறாள். ஓலை போலவே சுரண்டு வருகிறார். 10வது மாதத்தில் பழித்தவள் திரேகமெல்லாம். பழுத்தது திரேகமெல்லாம். படுத்தால் படுக்க மாட்டாள், வாய் போட்டால் தூங்க மாட்டாள். மாதம் 10 மாதம் ஆயிட்டுனா அந்த அம்மாவுக்கு வந்துருமா வலி. எல்லாருக்கும் வருமாப்பா, வலிதான் எல்லாருக்கும் வருமே. அவளுக்கு ஆள வலி வேற, குதிரை வலி வேற, நண்டு வலி வேற, சுண்டு வலி வேற, சுருக்கு வலி வேற. நண்டு வலி வருமா? ஆமா, நறுக்கு நறுக்குன்னு குத்தும்லாம் வேதனை. சுண்டு வலினா எப்படி இருக்கும்? சுண்டி 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 இழுக்கும். ஆமா, சுருக்கு வலி அது அப்படி அப்பா அங்க பிடிச்சு இழுக்கும். ஓஹோ, அதான் சுண்டு வலி சுருக்கு வலி. ஆமா, அந்த அம்மாவுக்கு மாதம் 10 மாதம் ஆயிட்டுனா வந்துரும் வலி. ஆமா, அது சரிதானே, எல்லாருக்கும் வருதுல அப்பா. ஆமா, எல்லாருக்கும் தான் வரும். அடிவலி ஆனை வலி வேறு, குதிரை வலி வேறு, அதற்கு ஏற்ற வீரவலி. வீரவலி. அடி வருத்த மறை கண்டறிந்தார் மருத்துவர் அழைத்து வருகிறார். மருத்துவம் அழைத்து வருகிறார். மருத்துவம் தோழியரு மங்கையருக்கை கை கொடுத்தார். அந்த மங்கையருக்கை கை கொடுத்தார். தனக்கு வேதனை தாங்க முடியாமல் ராஜுரையான வெண்கொடியாள், ராஜுரையான வெண்கொடியாலும் ஆடேரம்மா மருத்துவமே அம்மா யாரை
ஆனாலும் போகுரே மானாலும் போகுதே மருத்துவமே மருத்துவமே அம்மா வேதனை பட்டால் பலருண்டு வேலை பார்த்தால் கூலி உண்டு வேலை பார்த்தா தான் கூலி உண்டு பிறக்கருக்கு முன்னால் சஞ்சலம் சஞ்சலம் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சிக்கலாம்ல எதுவுமே வேதனை படணும் கொஞ்ச நேரம் வேர்வை தண்ணி சிந்தனம் பட்ட கஷ்டம் பட்டையானார் பட்டமான கண்டிப்பாக பாலகன் பிறப்பான் கண்டிப்பாக உனக்கு பாலகன் வந்து பிறப்பாண்டி அடு இருவேரும் பேசி கொண்டிருக்கக்கூடிய போது இருவேரும் பேசி கொண்டு இருக்கும் பொழுது பிறந்தது அழகா உள்ள ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை பிறந்தென்ற ஆனந்த மகிழ்ச்சி கொண்டான் பர்பாசூரன். ஆனந்த மகிழ்ச்சி கொண்டான் பர்பாசூரன். சீரி வெற்றிடை எல்லாமே செலவு செய்தான். செலவு செய்தான். பிறந்த பாலனுக்கு என்ன என்னையா பெயர் கொடுக்கின்றார்? என்ன என்ன கொடுத்தார்கள். ஆரந்தவத்திலே பிறந்ததினால் அவனுக்கு அரக்கன் என்று பெயர் கொடுத்தார். அரக்கனே என்று பெயர் கொடுத்தார். வரத்தினால் பிறந்ததினால் அவனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுக்கிறார். வல்லரக்கனே என்று பெயர் கொடுக்கிறார். ஆரந்தவத்தில் பிறந்ததினால் அரக்கன் என்றும், அரக்கன் என்றும், வரத்தினால் பிறந்ததினால் வல்லரக்கன் என்று பெயர் கொடுக்கிறார். வல்லரக்கனே என்று பெயர் கொடுக்கிறார். பெயர் கொடுத்த பாலகனை என்ன விதமாகவே வளர்த்து வருகிறார். என்ன விதமாக வளர்த்து வருகிறாள். தந்தை கோள் நோகும் என்று
விளையாடுகிறான். நடந்தோடி விளையாடுகிறான். சிறுநீரி உருட்டுகிறான். அரக்கன் தெருவில் விளையாடுகிறான். அரக்கன் தெருவிலே விளையாடுகிறான். 5 வயதிலே அவர் அண்ணாவியான அறிவுப்பள்ளியில் படித்து வருகிறார். அப்படி அறிவு பள்ளியில் படித்து வருகிறார். 5 வயதிலே அண்ணாவியான அறிவுப்பள்ளியில் அண்ணாவியான அறிவு பள்ளியில் அரக்கரான பாலகர் எல்லாவிதமான கலைகளும் கலைக்காடியங்களோ கலைக்கியானியங்களும் வருகிறான் அரக்கணானவன் எப்படி கற்று வருகிறான். அடடே அடடே அரக்கா அரக்கா அவனவன் குலப்பிரகாரம் படித்து வருகிறான். குலத்தின் பிரகாரம் ஒரு மனிதனுக்கு வந்து தன் தொழில் தெரியாவிட்டால் தலையளவோரும் பஞ்சம். தன் தொழில்னா அது என்ன தொழில் அம்மா? எந்த குலத்தில் எந்த சாதியில் பிறந்திருக்கிறார்களோ அந்த சாதி தொழில் வந்து ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா தெரியணும். அந்த சாதி தொழில் தெரிஞ்சா எங்கனையாவது போய் பிழைச்சுக்கலாம். என்ன பிழைச்சுக்கலாம்ப்பா? என்னை மாதிரி ஒரு கூட மண்ணை அள்ளி போட்டாலும் எழுத புத்திலே இரு. இல்ல தன்னுடைய சாதி தொழில் சொல்லுதேன். இல்லப்பா உடுக்கார ஐயா உடுக்கடிச்சாங்க. அப்பா பேரு புகழ வச்சுக்கிட்டு அடிச்சாரு. வீட்டுக்கு சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினா சக்கரவர்த்தி தான் இருந்து அடிச்சாரு. ஆமா இவன் நட்டமண்ணா அடிக்கான். இவனு இருந்தா அடிக்கான். அந்த காலத்துல பூரா இருந்து அடிப்பாங்க. ஆமா இவனு இருந்தாரப்பா அடிக்கான். மண்டி போட்டு அடிப்பாங்க. அவர் வந்து பேர் வாங்கின மனுஷன். பேர் வாங்கின மனுஷன். மண்டிகப்பு மூடு மனப்பட்ட மனுஷன். அடே அப்பா இப்ப இவங்களும் அண்ணாவி வந்து நம்ம பிச்சிப்பு மூடா தானே இருக்காங்க. பிச்சிப்பு மூடு கிடையாது. அப்படின்னா பெருமையா இருந்திருப்பான். பெருமையா வாழ்ந்திருப்பான். சிவபெருமான் கையில இருக்க சிற்றுடுக்கு என் கையில தான் இருக்குங்க. அந்த சிவபெருமான் கையில இருக்குது சித்துடுக்கு மர உடுக்கு. அவர் வைத்திருப்பது சிற்றுடுக்கு மர உடுக்கு. தம்பி வைத்திருப்பது வெங்கல உடுக்கு. இல்லப்பா வெங்கல உடுக்கு. வெங்கல உடுக்கு. ஆமா ஏன் ஆவியா அற வச்சுக்கிட்டு அவன் வார வரத்து. அப்ப அந்த சிவபெருமான் நடனமே என்ன உடுக்குல தான் ஆடுதாருங்க. ஓஹோ அப்படி திருளையம் நடராஜர். ஆமா சரி சரி. சும்மா கண்ண 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 முணங்குது. அடேங்க அப்ப பம்பையில அடிச்ச மாதிரி இருக்கு. தக்கிட்ட 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 அடிக்கணும்ல. அடிக்கணும். எப்படி உயிர் அப்படியே தம்ம அட்டைக்கில அடி. ஏ பாவி அவன் எருக்கலம்பு மூடா இருக்கான்டா. அது பிள்ளையாரப்பனுக்கு உதவும். அது வெள்ளை எருக்கல. அப்ப இவங்க என்ன எருக்கல? எருக்கமே உறவார ஊரா எருக்கல. எங்க ஒரு கம்மாக்கரை பக்கம் இருக்கு. கம்மாக்கரையா? ஆமா மதுரை பக்கமா எங்களுக்கு. உங்களுக்கு மதுரை பக்கமா? ஆமா எங்க ஊரு கம்மாக்கரை பக்கம். அந்த ஊரா கம்மாக்கரைனா என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுவீங்களா குளம்னு? குளத்தாங்கரை. அது நீங்க சொல்லுது. நாங்க சொல்லுது கம்மாக்கரம்மா. ஆமா கம்மாக்கரை வாக்கியாங்கரை. நீங்க உங்களுக்கு மதுரை பக்கம் எப்படி வந்துச்சு?
மதுரை பக்கம் எப்படி வந்துச்சு? எங்களுக்கு காளையார் கோயில் எங்க மாமியா ஊரு. ஓ மாமியார் ஊரு காளையார் கோயில். ஆமா, என் குழந்தையால கூட்டிட்டு போய் அங்கதான் வச்சுக்கிட்டேன். குழந்தையால கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டீங்களா? ஆமா. ஊர்க்காரங்க விட்டாங்களா? ஊர்க்காரங்க வீட்டுக்காரி விட்டாளா? என் மாமனார் மாமியாலையும் ஒண்ணும் சொல்லல. சரி. குழந்தையால கூப்பிட்டு போய் அங்க செட்டில் ஆயிட்டேன். சரி. இப்ப நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? அது 2-3 வருஷம் ஆச்சு. வந்துட்டாளா வரலையா? அவளை என் கூட்டு வரணும், அவன் அங்க இருப்பா. ஆமா. இல்ல அவங்க வேற எங்கேயும் போயிருக்காங்களான்னு கேட்டேன். அவ பூரா வெத்தலை பாக்கு வியாபாரம் வெள்ளடிக்கவ. வெத்தலை பாக்கு வியாபார கடை இருக்குமா? வெத்தலை பாக்கு வியாபாரம் எந்த கோயில்ல? அது என்னப்பா கோயில்? காளையார் கோயில். காளையார் கோயில்ல இருக்கும். ஆமா. அது ஊருடா. அந்த கோயில் இருக்குல்ல, ஊர் இருந்த கோயில் இருக்காதா? கோயில் இருந்தா குடியிருக்கவே கூடாது அந்த ஊர்ல. தெரியுமா? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. அது அப்ப எங்க ஊர்ல கோயில் இருக்கு. சரி சரி. ஆமா, கம்மாக்கற பக்கத்துல. பையன் நல்ல பையன். ஆமா. உன் வீட்டுக்காரி வெத்தலை கடை வச்சிருக்காளா? கொழுந்தியா வெத்தலை கடை வச்சிருக்காளா? இல்ல, வீட்டுக்காரி வியாபாரம் சரியில்லை. கொழுந்தியா வியாபாரம் தான் கரெக்டா நடக்கும். சரி. அவன் ஆள் அப்படி பிடிக்கல. என்னத்த ஆளை பிடிக்க? வாங்க வெத்தலை பாக்க வாங்கிட்டு போங்க வாங்க. அப்படி கூடுதாலோ? பையனை வச்சிருந்தாலும் கோயில்ல விருத்தியாத்தான் இருக்கும். அந்த அம்மாவை தேங்காய்க்கு தான் லாய்க்கு. தேங்காய் விற்க முழு தேங்காய். ஐயா பாவி. எல்லை எல்லாம் படித்து வருகிறார் அரக்கலானவன் எல்லாம் படித்து வருகிறார். யாரே ஆமா. மாயதான விட்டு கற்றானை சுவடிகள். வேதங்கள் 4 வேதங்கள். 4 வேதங்கள். 6 சாஸ்திரங்கள், 14 புராணங்கள், 28 ஆகமங்கள், 32 தர்மங்கள், 32 தான தர்மங்கள், 64 கரைக்காரியங்கள், 96 தத்துவங்கள், தத்துவம் 96. அச்சம் மடம் நாணம் பெயர்வு. நாணம் பெயர்வு. இப்பேற்பட்ட ஜெகலபீடமான விதியாசனங்கள் எல்லாம் படித்து வருகிறார். இப்பேற்பட்ட இதிகாசங்கள் அனைத்துமே படித்து வருகின்றார். இது காசாலான புராணங்களை படித்து வருகிறார். புராணங்களை படித்து வருகின்றார். அரக்கனை எத்தனை வயது வரை பள்ளியில் படித்து வருகிறார்? எத்தனை வயது வரை படித்து வருகின்றார்? பால வயது, பக்குவமான வயது, வயது 16. வயது 16. எல்லையெல்லாம் அடைக்கிறார். என்ன படித்து வருகிறார் அப்பா? என்ன படித்து வருகின்றார்? 16 வயதும் மட்டும் பள்ளியிலே தான் மாறி 17 வயதாதி பள்ளி விட்டு வெளியுவார். 19 வயதாதி
வாலிப வயது. வாலிபமான ஒரு பருவமான வயது. அந்த வாலி வயதிலே அவனை 56 நாட்டையுமே ஆள வருகின்றான். ஆள வருகிறான். அவன் தாயாகப்பட்டவள் அவனிகளை 56 தேசத்திற்கும் அறிக்கை ஓலை அனுப்பினான். அறிக்கை ஓலை அனுப்பினான். அவனை 56 நாட்டு அரசர்களை வரவழைத்து மஞ்சள் நீரிலே ஆட வைத்து மஞ்சள் நீரில் ஆட வைத்து பீதாம்பர வஸ்திரம் அணிந்து தங்க கிரீடத்தை தலையிலே தூக்கி வைத்து அப்படி தலையிலே தூக்கி வைத்து இன்றையிலே இருந்த இந்த அவனை 56 நாட்டுக்கு அதிபதி நீதாப்பா. அன்னையில இருந்த அதிபதி நீதானப்பா. அரக்கன் தலையிலே என்ன ஏறினது? அரக்கன் தலையிலே கிரீடம் ஏறினது. கிரீடம் ஏறியுடனே அவனுக்கு என்ன உயர்ந்தது? தான் என்ற தலைக்கு விரும்பம் உயர்ந்தது. ஆட்சி உயர்ந்ததா? கிடையாது. அரசு உயர்ந்ததா? அதுவும் கிடையாது. செங்கோல் உயர்ந்ததா? அதுவும் கிடையாது. அரக்கனுடைய செல்வாக்கு உயர்ந்ததா? அதுவும் கிடையாது. அவனால் கொஞ்சம் பலமா இருக்கானப்பா. அவன் பலமா இருந்தா யாருக்கு லாபம்? அவன் பலமா இருந்தா வீட்டுக்காருக்கு லாபம். வீட்டுக்காரி குழந்தையாளுக்கு மைனியாருக்கு மாமனாருக்கு மாமியாருக்கு லாபம். ஏன் தகப்பன் தாய்க்கு லாபம் இல்லையா? அவன் தான் கல்யாணம் முடிஞ்ச 3.25 நாளையில வெளியே போய் தனி குடுத்தனம் போடுன்ட்டான். அப்படி இருக்கும். ஆமா, எங்க அத்தை தான் என்னை கூட்டிட்டு போனாங்க. அத்தை கூட்டி போயிருக்காங்க. கூட்டி போய் ஒவ்வொரு மணியும் வீடு பார்த்து அண்ணன் பிள்ளைன்னு கூட்டி போயிருக்காங்க அத்தை. வீட்டிட மாப்பிள்ள. என்னைக்கு நான் அரசன் என்ற நாட்டிலே கால் வச்சாரோ, என்னைக்கு கறி கால தூக்கி இந்த ஜிம்மாந்தனத்துல வச்சானோ அவன் நல்லா தான் தூக்கி வச்சான். ஆனா நேரம் சரியில்லை. அன்று முதல் என்று வரை யாரை யாரை மறக்கிறார்? அரக்கணாண்டமலையே மறக்கிறார். உன்னை மறந்தாரா? ஆமா. என்னை மறந்தாரா? ஆமா. யாரை யாரை மறக்கின்றான்? அரக்கணாண்டமலையே மறக்கிறார். என்னையும் மறக்கவில்லை, என்னையும் மறக்கவில்லை. அப்படி மறக்கவில்லை. உன்னையும் என்னையும் படைத்தாரே ஆண்டவன் சாம்போ சிவன் சங்கர சதாசிவன். காலை காலால் உழைத்தவன் கமலநாதன் கரைக்கண்டனாக நீல மேக சாமல ரூபனாக நீண்ட இரு கண்களுடையவன். அந்த கண்கள் உடையவன். ஒன்னு என்னுடைய ஊரூராலே விட்டுருக்கிறானே பரமன் பரமன் பரமசிவன். ஒன்னு என்ன இப்படி ஆக்குபர சோத்துக்கு ஊர் ஊரா பிறகிட்டு அலைய விட்டுருக்கானே அந்த ஜீரலிஞ்ச சிவபெருமா, அவனை மறக்கலாமா? அந்த ஆண்டவரை மறக்கிறான், அந்த பகவானை மறக்கின்றான். சண்டாளவாவே யாரை மறக்கிறான்? அரக்கனானவனாண்டவனையே மறக்கிறான். ஆண்டவன மறந்தாரையா? அரக்கா அரக்கனவனாடுகிறான். சிவபெருமானே நெற்றியில் இரடியரை இட்டருமல்ல. ஆமா. நெற்றி கண்ணர வணங்கவில்லையே. அரக்கா பண்டாட்சரமோ அணியவில்லையே. இறைவா அந்த பகவான் திருவட்டி வணங்கவில்லை. யாரை மறந்தான்? ஆண்டவனையே மறந்தான். ஏழாளவாவி ஈழரை மறக்கிறான். மறக்கிறான். கடவுள மறந்தாரே மறக்கக்கூடாதுப்பா. மறந்த அன்னைக்கு இப்படிதான் அலைவான். தெருவன் திண்ணையுமா தின்ன கிடைச்சா தெருவு கிடைக்கல, தெருவு கிடைச்சா தின்ன கிடைக்கல. எண்ணி மாதிரி ஒட்டு திருந கிடைக்காம தெரு திருவா பறக்கிட்டு அலைத மாறு. நமது நாடு வந்த யுகம் 4. 4 யுகம். கிரைதாயுகம், திரையுகாயுகம், துவரகாயுகம், கலியுகம். கலியுகம். துவரகாயுகம் தருமனுடைய ஆட்சி. அந்த தர்மனுடைய ஆட்சி. தருமனுடைய ஆட்சியில் 36 ஆண்டு காலம்
ஒரே உலகத்தை மன்னன் தர்மமயமாக ஆண்டிருக்கிறான். ஒரே மன்னன் ஆண்டு இருக்கிறான். உலகமே தர்மமயமா இருந்திருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பச்சேன்னு பசுமை பெற்ற நாடா இருந்திருக்கு. நாட்டுல ஒரு மழை கூட பயந்துட்டு இருக்கலாம்ப்பா. யுகம் யுகம் இல்லையா? இப்ப மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல, தண்ணியும் இல்ல, மழையும் இல்ல. மழை பெஞ்சா தானப்பா தண்ணி வரும். தண்ணி இருந்தா தானமா மழையும் வரும். ஓஹோ. ஆமா, மழை வரல மழை வரலன்னு தான் பேசுறாங்க. மழை வரணும்னா யாரெல்லாம் வரணும்? 4 பேர் வரணும். 4 பேர் ஒற்றுமையா சேர்ந்து சந்தோஷமா வந்தாங்கன்னு வையேன், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். யாரெல்லாம் வரணும்? ஏமா முதல்ல மேகம் கருக்கணும். மேகம் கருக்கணும். மின்னல் ஒளி வீசணும். மின்னல் ஒளி உன் கண்ணுக்குள்ளே வீசணும். வாயு பகமா அடிக்கணும். வாயு உனக்கே அடிக்கணும். அதுக்கப்புறம் தான் வர்ண பகவான் வருவாரு. அவன் வீட்டுக்குள்ள மழை பெய்யும். அடேங்கப்பா அடிச்சு அரைஞ்சி வெள்ளம் பஸ் எல்லாம் தண்ணியில போயிரும். வெள்ளம் பஸ் தண்ணியில போதா? வெள்ளத்துல பஸ் போகும். அப்படி சொல்லணும். பசு மாடு போகுதா பஸ் போகுதா? காருமா, கார் போகுதா? டயர் போட்ட வண்டி. டயர் போட்ட வண்டி. ஆமா. உனக்கு இந்த 4 பேர் ஒற்றுமை. உனக்கு சரியில்லை. மாதிரி மழை வரல மழை வரலன்னா வெள்ள மழையா பெய்யும். அந்த அரக்கனுடைய ஆட்சியில் 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 6 வருட காலம் கிடையாது, மழை கிடையாது. அரக்கனுடைய ஆட்சியில் மழை என்பது கிடையாது. கிடையாது அரக்கனுடைய ஆட்சியில் நீதி நேர்மை சரியில்லாம மழை என்பது கிடையாது. அங்க பக்க சண்டாளப்பா 12 வருட காலம் மழையடு அங்க வண்டே மாற வண்டே மாறு. அந்த வாரில் உள்ள அரசர்களுக்கு ஆமா இல்லை ஆண்டவா இடர் இடர் வருகிறது. யாருக்கு வருகிறது? அரக்கனுக்கு வருகின்றது. அரக்கனுக்கு வருகிறது. மரக்கடலே கொடிய பஞ்சம். பேர்பட்ட கொடிய பஞ்சம் கையில ஊனதுக்கு இல்ல. அது வேண்டான்ட்டாங்க. ஏன்? அப்பேற்பட்ட கொடிய பஞ்சத்தில் ஆள்றான். அப்பேற்பட்ட கொடிய பஞ்சத்தில் எத்தனை வருட காலம் ஆளுகிறான்? 12 வருட காலம் ஆண்டு கொண்டிருக்கிறான். நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டது. ஏகப்பட்ட பஞ்சங்கள் வந்து இப்படி நேர்ந்துட்டு நாட்டில எந்த அரசன் ஆண்டு வந்தாலும், எந்த அரசனோட ஆண்டு வந்தாலும் அவனை 56 நாட்டில் ஆண்டு வரக்கூடிய சிற்றரசர்கள், சிற்றரசர்கள் பகுதி கப்பம் கிஸ்தி கொடுக்கணும் இல்லையா? பகுதி பணம் கிஸ்தி பணம் எல்லாம் கட்டணும் அல்லவா? நாட்டுல மழை இல்லையே, பிற பணத்தை எங்க கொடுக்க? மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல. இன்னைக்கு கஞ்சிக்கு என்ன செய்ய, நாளைக்கு கஞ்சிக்கு என்ன செய்ய? பாவிக்கு கல்லறை போதண்ணி சில்லறையிலே நிக்கா. தண்டாள பாவி அது எண்ணத்திலே தானே இருக்கேன். கட்ட புத்திக்காரனுக்கு என்ன மாதிரி பட்டா தான் தெரியும். பாவி வெள்ளையப்பன் இல்லன்னா வெள்ளை அங்க இங்க ஓடுதான். வெள்ளையப்பன் வீட்டுக்குள்ள இருக்குன்னா நான் வரல, இன்னைக்கு நாளைக்கு தான் வருவோம். ஆமா, வேலை இருக்குல்ல, மேல் வழி கொடுக்கல, மேல் வழி அப்ப இல்லங்கிற போது வர்றல. அது மேல் வழி இல்லல்ல. ஏன் வரல? அந்த இருக்கும் போதுதான் வருது.
இருக்கும்போதுதான் வருது. மேல் வலி அப்படியே செக்காட்டமா இருக்கு. அரக்கனுடைய ஆட்டையில் 12 வருடமா பகுதி கப்பம் கிஸ்தி கொடுக்கவில்லை. பகுதி பணம் எட்டவில்லை. ஏ மந்திரி, நான் 12 வருட காலம் ஆண்டு கொண்டிருக்கிறேன். சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு சேர வேண்டிய பகுதி கப்பம் கிஸ்தி கொடுக்கவில்லையே. கெட்டி இருக்காங்களா கெட்டலையா? ஓலை எடுத்து பாரு. அத கணக்கு ஓலை எடுத்து பாருறாயே. ஐயா, நீ என்னைக்கு நாட்டுல கால வச்சுல அன்னையில இருந்து பணமே கொடுக்கலன்ட்டான். அன்னையில இருந்து நோட்டு புக்கே நான் விரிச்சு பார்க்க. எழுது ஓலைன்ட்டான். எழுதுடா. எப்படி ஓலை எழுதுகிறார் அப்படி 56 நாட்டு அரசர்களுக்கு சித்தாரர்களுக்கு எப்படி ஓலை எழுதினார்? உள்ளிருக்கு வாசகத்தை வாசித்து பார்த்தான். உள்ள இருக்க வாசகத்தை வாசித்து பார்க்கிறான். சண்டாளப்பா வேற வேலைக்கடையில பணம் பணங்கான வேலைங்கட்ட வேலையில கேட்கான கப்பா கப்பத்தெல்லாம் கேட்க அவனுக்கு அது மேலதான் ஆசை. நம்ம பார்த்தால் 56 நாட்டு அரசர்கள் சித்த அரசர்கள். ஏ பாவி ஒருவன் தானே இருக்கான். உனக்கு இன்னைக்கு நல்ல நேரம், நீ ஒருவன் தானே இருக்கால. என்ன செய்ய முடியும்? உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய் மந்திரி, உன்னை பொறு பணத்தை எதிர்பார்க்கிறேன். உன்னை கருவாடா பொரிச்சு போடுறேன். அவ இவனை மீனா பொரிச்சிடணும். அதான் கேட்ட. ஏய் மந்திரி, இவரெல்லாம் ஒரு அரசரா? நீனும் அந்த நாட்டுக்கு தேவையா? நாட்டை வச்சுதான் நாடு உருப்படாது. உருப்படாம போச்சடா. அடையறை காயிலிருந்து உனக்கு நாங்கள் பாடாமா சொல்லி வணங்க மாட்டோம், நடக்க மாட்டோம், ஒடுக்க மாட்டோம், நடக்க மாட்டோம், காத்திருப்போம் அவன் பணம் வருதுன்னு எதிர்பார்க்கிறான். பணம் வருது பணத்தையே எதிர்பார்க்க. பணம் வருதா? அங்க படையோ திரண்டு வருது. ஓலைய வாங்கினா வாசித்து பார்த்தேன். குப்பரை விழுந்து கொடை வேண்டி அடிச்சு மண்ணை கவிட்டு இருக்கான். மண்ணை விழுந்து கவ்வுதான். ஏ சண்டைக்கு வருவாரு ஒரு தேசமா 2 தேசமா? 56 தேசம் வருகிறது. ஏ இவர் ஒருவன் தானப்பா இருக்கா. அவனால என்னடா பண்ண முடியும்? அவனால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, 12 வருட கால ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாரே. அப்படி அமர்ந்து கொண்டு இருந்தானே என்றாவது ஒரு நாள் அந்த இறைவன் நினைத்தாரா? இல்லையம்மா. தனக்கு என்று கஷ்டம் வரும் பொழுதுதான் மனிதன் கடவுளை நினைக்கிறான். யாருமே அப்படித்தானே. தனக்குன்னு கஷ்டம் வரும்போதுதான். ஆமா. ஏ தாயே வடக்குவா செல்வி, வேலுந்த அம்மா, வேலுந்த அம்மா, உனக்கு பட்டெடுத்து சாத்துதேன், பட்டெடுத்து சாத்துதேன், உனக்கு திராத்து கப்பரை எடுத்து வைக்க, கப்பரை எடுத்து நான் வைக்க, உனக்கு கண்மலர் எடுத்து வைக்க, கண்மலர் எடுத்து வைக்க அம்மா, உனக்கு 1000 கண் பானை எடுக்காத்தா? சரியாத்தா. உனக்கு குளிக்கவே மாட்டே. 1000 கண் பண்ணா எங்க எடுக்க போற? வாரத்துல ஒரு நாள் தான் குளிப்பான். குளிய மாட்டேனா? வாரத்துல ஒரு நாள் தான் குளிக்கான். அது போதாதான். ஆமா, தனக்குன்னு வயிற்று வலி வந்துட்டா அந்த வேலுந்த அம்மா எண்ணுவாங்க. நம்மால எண்ணுவாங்க. ஏம்மா யாருமே வயிறு வலி வரலன்னு வைங்களேன். சரி, யாராவது தெய்வத்தை எண்ணுவாங்களா? நினைச்சே பார்க்க மாட்டாங்க. தனக்குன்னு கஷ்டம் வந்தாதான் அந்த தெய்வத்தை எண்ணுவாங்க, கடவுளை எண்ணுவாங்க.
வந்தா தான் தெரியும் வயிற்று வலி. அம்மா வலி வந்தா தான் தெரியும் வயிறு வலி. தம்பி உங்களுக்கு எல்லாம் வயிற்று வலி வராது, வந்துட்டா எந்த சாமி நினைப்பீங்க? எம்மா இன்னைக்குதான் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவீங்க, உங்களுக்கு எல்லாம் வராது வந்துட்டு. ஆமா எம்மா எங்களுக்கு எல்லாம் வலி வராது, சரி வந்துட்டுன்னு வைங்களேன். திருச்செந்தூர் மொட்டையாண்டி உனக்கு 3 மொட்டை போடுதாண்டி என் வயிற்று வலி அத்துக்கிட்டு போட்டோம். தம்பி திருச்செந்தூர் இல்லடா, மொட்டையோட பழனியில இருக்காரு. அப்ப திருச்செந்தூர்ல மொட்டை இல்லையா? கிடையாது, அங்குதான் இங்கு தோராண்டியானாய் எமது விலை படிபடவே அங்கதான் இருக்காரு பழனியில. அக்கா நான் இங்கெல்லாம் மொட்டையோட இருக்காரு, இங்க போய் போட்டுட்டு வரேன். பழனியில இருக்காரு. நம்ம பழனி மொட்டை தான் போடணும். பழனியில போடு மொட்டை. எத்தனை தரம் பேருக்கு ஒரு மொட்டையை போட வேண்டியதானாங்க? இப்பளுக்குள்ள போடவே இல்லையே. போடல போட வாசம் போட்டு 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 காய்ச்சி போச்சு. அதுவும் போச்சோ, முடி முளைக்கலையா? அப்போ அது என்ன தழுக்கிறதுக்கு முன்னாடி போட்டா அடா சண்டால பாவி, மொட்டை போட்டு அதுக்கே வெக்கமா ஆகி போச்சு. சரியா போச்சு. மொட்டையே போடலக்கா. சரி ஆமா இப்பளுக்குள்ள போடல. அப்படி போடவே இல்லையா? மாறி ஆத்தா, உனக்கு அடி வயிற்றில் வச்சு மாமலக்கு எடுத்து வைக்காத்தா. எந்த ஊர் மாறிக்கு? அம்மா இது இருக்கங்குடி மாறிக்கு. சமயபுரத்தா? என்னாச்சு சமயபுரத்தா? அருள் புரிய மாட்டேக்கால. சடச்சால இருக்காள? எம்பட்டோ சொல்லி பார்த்தாச்சு, அருள் புரியலையே. கேட்க மாட்டேக்கால. நம்ம இருக்கங்குடி மாறி உன் புத்திக்கு கேட்க மாட்டான். அடி வயிற்றுல வச்சு எடுத்து வைக்க. திருவள்ளியில இல்லையப்பா. அப்பா எனக்கு இப்ப ரொம்ப தொல்லையப்பா. செந்திலாதிபதி என் நெஞ்சில யாரி மிதி. நான் மிதிச்சா காலையில இட்லிக்கு தக்காளி சட்டினியா போயிருவேன். நீ மிதிக்கட்டும் தான் உன் கூட அலையுத. நீ வந்து என்னத்துக்கு மிதிச்சா தானே போச்சு. நீ மிதிச்சிட்டேன்னு வையன், அதே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அது சட்னியா போனாலும் சரி, செத்து போவே ரோட்ல உன்னை வலிச்சுதான் எடுக்கணும், பாத்துக்கோ. வலிச்சு எடுத்தாலும் மீராச்சு. இப்ப என்னாச்சு? ஆண்டவா நான் ஆண்டவா என்னத்த வைத்த வழிய தெய்வானே இப்படி உங்க மத்தியில கிடந்து சாம்போல நைவான. எங்க மத்தியில இல்ல, உங்க வீட்டுக்காரமா மத்தியில. அப்படி சொல்லுங்க. அவ மத்தியில தான் நைய. அவ வீட்டுக்காரி புண்ணிய வாட்டி, அவளை நினைச்சுக்க. ஐயோ நேத்து லைட்ட போட்டுக்கிட்டு அவ பண்ணிருக்கா பாடு. என்னத்துக்கு? அந்த பாத்திரத்தை பூரா தேக்கி போட்டு. ஹோட்டல் வச்சிருக்கீங்களா? ஆமாக்கா ஹோட்டல் வர. அதை நீ சேர்ந்து கழுவ வேண்டிதானே? நான் தான் கழுவுனது. பெற என்ன, அவ லைட்டு போட்டா பாவம் தூக்கம் வரும்ல அவளுக்கு. அவ பிறகு போட்டா அவ பாட்டுல இருந்தா இருக்காருங்க, இதை பூரா கழுவுங்கன்ட்டா. அப்படியா? சரி சரி சரி. ஒரு நாள் கூட ஈசனே யாரவன் அன்றுதான் அந்த ஆண்டவரை எண்ணுகின்றான். அன்றுதான் நான் பகவானே நினைக்கின்றான். மந்தரி வருவரு 56 நாட்டினுடைய அரசர்கள், 56 தேசத்து அரசர்கள். ஐயா நீடு நான் தானடா இருக்கோம். நீயும் நானும் தான் கண்ண ஒன்னா வந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. நீனும் நானும் தான் இப்படி உருட்டுன்னு பறக்க முடிக்கிறோம். ஆமா எங்காத்து ஓடுமுன்னு. மந்தரி வருவரு 56 நாட்டினுடைய அரசர்கள். அரசர்கள். அதனால் அவரோடு ஓர் நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமே பட என்பது கிடையாது. ஆண்டவராரிகரை கண்டரான சிவபெருமானே, இல்லையே இறைவா. ஆமா இறைவா ஆண்டவனே, என்ன பொருளானவன், ஈசனின் மயம்பரானவன், அடியவர்க்கினியவன். ஆமா அகிலும் தோன்று ஆண்டவா இறைவனை. இறைவா என் இறைவா. ஆண்டவனே இறைவனே உனை என்று இந்த உலகுதனில் ஆமா எவனேனும் எனக்கில்லையே. ஆமா ஈசனே என் பெருமானே. பெருமாளை இறைவா என் இறைவா. ஆண்டவனை எஞ்சுவனே. ஆண்டவா உன்னை அறை கூவி அழைத்தேன் சிவபெருமானே. ஆமா செவி மந்தமோ சிவரே. ஆமா செவி குளிர உனை அழைக்கின்றேன் சிவபெருமானே. ஆமா
பெருமாறே என் இறைவா 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 இறைவரை ஆமா ஆண்டவா வரம்பருடைய இறைவா ஆமா இறைவனே என் இறைவரே ஆண்டவனே இறைவனே உள்ளமோ தடுமாறுகின்றது உதடுகளோ உன்னிடம் பேச நினைக்கின்றது ஆமா ஆண்டவாயம் பெருமாறே பெருமாளை சிவரே நெல்லு ஆண்டவனை அடியவர்க்கு நிகபா இறைவா அகிலம் போட்டு என் இறைவா இறைவா என்னிடம் என்ன இல்லையாண்டவா பட என்பது இல்லையே இல்லை படை அடக்கு ஆமா பெருமானே என் இறைவா இறைவா எழுதிவனே அறியாத உலகமும் ஆமா தெரியாத உண்மையும் சிவனாரமையும் தரானே ஆமா சிவருக்கென்ன வீரம் சிவபெருமானே இறைவா ஆமா நீரின்றி அமையாரது நிலமின்றி ஓடாரது ஓடானது ஆறுயிர் படைத்தாண்டவாயம் சிவரே ஆமா ஆண்டவாயம் பெருமானே பெருமாளை எல்லாம் போதிவனை எல்லாம் தமக்காகி உதிர்த்திடும் ஆண்டவா கதிர்கோள் தலமெல்லாம் இறங்க காக்கும் தயாபரனே ஆமா நீர் வருக வருகவே இறைவா ஆமா இறைவா ஆண்டவன் சிவரே என் இறைவா இல்லை வரைகளுக்கு இல்லை வரைகளில் இல்லை பகவானை வேண்டி அந்த பகவானை வேண்டி அந்த இறைவனை வேண்டி நான் தவம் இருந்து வருகிறேன் தவம் செய்து வருகிறேன் அந்த ஆண்டவனை வேண்டி நான் தவம் இருந்து வருமிழகும் ஐயா அந்த நாடு நகரம் மண்ணும் மன பெண்டு பிள்ளை சொத்து சுகம் நாடு நகரம் பெண்டு பிள்ளை சொத்து சுகம் எல்லாம் வாம் பொறுப்பு தான் எல்லாமே மந்திரி பொறுப்பு ஏன் தம்பி இருக்கான் சொக்காரர் இருக்கான் கொடுக்கலாம்ல எம்மா சொக்காரம் சொக்காரம் எல்லாம் இருக்கான் ஆ, உயிரோட இருக்கும் போதே பட்டா போடுறதுக்கு அலைதானே சரி நாடு நகரம் பெண்டு பிள்ளை சொத்து சுகம் அனைத்தும் ஒப்படைத்தா ஆ, கம்ப்யூட்டர்ல ஏத்தி பட்டா போட்டு வச்சுக்கிடுவான் ஓ ஏத்திருமா பாரு கம்ப்யூட்டர்ல ஆமா அந்த கண்ணியம் கடமை கட்டுப்பாடு நீதி நேர்மை சரி இந்த மந்திரிட்ட தான் இருக்கு ஓ மந்திரிட்டத்தா இருக்கோ அப்ப அந்த மந்திரிட்ட ஒப்படைச்சா அவன் பெண்டு பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிடுவான் உண்மை நம்ம அரசன் வந்து தவம் செய்ய போயிருக்காரு ஆ, நம்ம பத்திரமா பாக்கணுமே சரி இந்த சொக்காரம் சொக்காரம் எல்லாம் பையன் அடுப்பு கூட்ட ஆரம்பிச்சிருவான் வச்சிட்டு இல்லைன்றானே அடுப்பு கூட்டி ஒலைய வைப்பான் ஆ, ஆண்டவனை வேண்டிய அரக்கன் தவம் இருக்க வேண்டுமே என்று தவம் செய்ய
வேணுமே என்று எல்லாம் இழந்து வருகிறான் அந்த வல்லரக்கல். வல்லரக்கை எண்ணமெல்லாம் இழந்து வருகிறான். எம்மா உலகத்துல மூவாசைகளையும் மூவாசைன்னா அது என்ன ஆசைம்மா? முதல்ல முக்கியமான ஆசை மூணு ஆசை தான். யாருக்கு? மனிதனாக உலகில் பிறந்து விட்டால் ஆசைகள் ஏகப்பட்ட ஆசைகள். ஆண்களுக்கு அப்படி சொல்லுங்களேன். ஆண்களுக்கு ஆமா. எம்மா பாலா என்னைக்கு தாயார் வயிற்றுல கருவா ஜனிச்சு இந்த பாலா போன உலகத்துல பிறந்த அன்னைக்கு சரி ஆண்களுக்கு ஏகப்பட்ட ஆசைகள் உண்டு. ஏகப்பட்ட ஆசை, அளவுக்கு மீறின ஆசை. ஆனா முக்கியமான ஆசை மூணே ஆசை. அதில் முதல் ஆசை ஒரு மனிதனுக்கு என்ன ஆசை? எம்மா முதல் ஆசை என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? அதுதான் மண்ணுக்கும் மனைக்கும் உள்ள ஆசை. யாருக்கு வர வேண்டிய ஆசைதானே? ஆமா, மண்ணு வேணும் மனை வேணும்னு ஆசை வரும்ல. தனக்கு வீடு வேணும், வாசல் இருக்கணும், சொத்து இருக்கணும், சுகம் தோட்டம் துறவா இருக்கணும். ஏப்பா ஏகப்பட்ட பிளாட்டுக்குள்ள வாங்கி போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. பிளாட்டுக்கு இல்ல, தோட்டத்தை சொல்லு. ஓ தோட்டத்தை. பிளாட்டுங்க என்ன பிளாட்டா? இல்லம்மா, செண்டுக்கு 3000க்கு வாங்கி செண்டுக்கு 3 லட்சத்துக்கு விற்காங்கல்ல. அது நீ இப்ப நம்ம விட்டுட்டு யாகாந்தரமா அலைஞ்சிட்டு இருக்கான். ஒரு ரெண்டு நாத்தங்கால மட்டும் விக்காம வச்சிருக்கான். அது அவ அப்பா பரம்பரை சொத்து. அப்பா பரம்பரை சொத்து. அது நல்லதா, யோகக்காரன் தான். இரண்டாவது ஆசை. ஏமா இரண்டாவது ஆசை என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? அதுதான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் உள்ள ஆசை. அவன் நம்ம வீட்டுல நல்லபடி வாங்கி வைக்கணும், அலங்கார பொருள்கள் வாங்கி வைக்கணும், நகரட்டு வாங்கி வைக்கணும், மாடிக்கு மேல மாடி கட்டணும், ஹெலிகாப்டரை கொண்டு வந்து அதுல இறக்கணும். எதுல? வீட்டு மாடியில. அது எப்படி ஹெலிகாப்டரை மேல கொண்டு இறக்க முடியும்? அதுக்கு தக்கன வீடு கட்டணும். கடற்கரை ஐயா மாதிரி அவங்க எல்லாம் வீடு ரொம்ப யோக போகமா கட்டியிருக்காங்க. அவங்க வீட்டு அம்மா சொல்லி வீட்டு அம்மா ஐடியா கொடுத்திருக்காங்க. ஒப்பரிக்க மேடையில இருந்து நான் சிக்க எடுக்கணும், நான் உலகத்தை கண்டு கழிக்கணும். சரி அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே நீ சொன்ன வார்த்தைக்கு பதில் வார்த்தையே இருக்காதுன்னு கட்டிட்டாங்க. என்ன மனைவி சொல்லே மந்திரம், மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்ல கேட்டு பண்ணிட்டாங்க. அப்படி கொஞ்ச நாள கழிச்சா குரு மந்திரம்னு சொல்லிருவோம். அப்படி இல்லப்பா, மனைவி சொல்லே மந்திரம்னு கட்டியிருக்காரு. நீ சொன்னதுக்கு பதில். ஆமா உண்மைதான், கரெக்ட். ஆமா, ஏன்டா மனைவி சொன்னதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். இல்ல மனைவி சொல்ல தட்டப்படாதுல்ல, அப்படி சொல்லணும்ல. என்ன மாதிரி தீவெட்டி தடியனா இருக்க கூடாது. தீவெட்டி தடிய அப்படின்னா எதுக்கு? டிவி இல்ல, தீவெட்டி தடிய. அப்ப சொல் மாற்றம் இருக்கு. அது என்ன மாதிரி ஓரங்கட்டி இல்லத்தான் தெரியல, இல்ல ஓரங்கட்டி விட்டுட்டல்ல அந்த அம்மா அப்படி கிடையாது. ஓஹோ அம்மா, அது இரண்டாவது ஆசை. அதாவது இந்த இரண்டு ஆசையை ஒரு மனிதன் சுலபமாக மறக்கலாம். ரொம்ப சுலபமா மறந்துடலாம். மண்ணை மறக்கலாம், மண்ணை மறக்கலாம், சொத்தை மறக்கலாம், சுகத்தை மறக்கலாம், நாட்டை மறக்கலாம், ராஜ்யத்தை மறக்கலாம், உன்னையும் மறக்கலாம், என்னையும் மறக்கலாம், உலகத்தையே மறக்கலாம். உலகத்தை மறக்கலாம், என்னை மறக்கலாம், ஆனா உங்களை மறக்கவே முடியாது. ஏப்பா எங்களை மறக்க முடியாது? ஏமா பூகம்பம் கிளம்பி வாரதே அங்க இருந்துதான். ஏன் நாங்க என்ன பண்ணணும் உங்களை? ஏமா மூணாவது சொன்னீங்களே ஒரு ஆசை. அது என்ன ஆசை? பரிசு கட்ட ஆசை, பதம் குழஞ்ச ஆசை, இழுபட்ட ஆசை, தெரு தெருவா பிறக்கிக்கிட்ட அலைய வச்ச ஆசை. தெரு தெருவா ஏன் பிறக்கிக்கிட்ட அலையதான்? ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே, குடுத்தனத்தை போட வேண்டியதானே. மதி சரியில்லாம தாள் பிறக்கிட்டாலே நம்மள மதிதான் சரியில்லை, தாள் பிறக்கவா செய்வே, எல்லாத்தையும் பிறக்குவேன். எல்லாம் அதாலதான். இல்ல எதனால? எம்மாவது மூணாவது ஆசை என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? அப்படியே தூக்கு பல்லாக்களை தூக்கி வச்சு
ஊருக்கு கிழக்கு மேற்கே தெற்கே வடக்கே கொண்டு போய் வச்சு சுடுகாட்டுல வச்சு தீய போட்டு கொளுத்தினாலும் அங்க வரைக்கும் போய் அந்த ஆசை போக மாட்டேங்க பத்தியா அங்க வரைக்கும் போய் போவலையே என்ன ஆசை எம்மா தீய போட்டு கொளுத்தினாலும் அந்த புகை போகும்போது சொல்லிக்கிட்டே போகும் என்ன சொல்லு அடியே என் வைப்பு 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 என் வைப்புன்னு ஒய்ப்பு ஒய்ப்புன்னு போச்சா வாய்ப்பு ஒய்ப்புன்னு போச்சா வைப்பு வைப்புன்னு ஒரு 6 மாச காலத்துக்கு போகும் சரி நம்பி கேட்ட பொண்டாட்டி மேல 50 லட்சம் ரூபாய் நாசம் பண்ணி மனைவிங்கிறன்னு சொன்ன ரொம்ப கசப்பா பேசுறாள் எல்லாரும் 50 லட்சம் ரூபாய் நாசம் பண்ணி வந்தவா தான் இந்த பொண்டாட்டி வீட்டுக்காரி மனைவி ஏ அப்பா எப்படி மதிப்பு அவள மனைவி உன் வீட்டுக்கு விளக்கேத்த வந்த சீதேவிடாவா ஆச்சரியமா வரக்கூடியவா சீதேவியே ஓடிடுவா அதெல்லாம் ஓட மாட்டா அப்படியே விளக்கு எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு விளக்கு பொறுத்த வாரா பத்தியா ஆமா ஏன் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் வச்சிருக்காங்க ஆமா அரிசி அள்ளி போடணும் எங்க போடணும் உப்பள்ளி போடணும் எதுல போடணும் கை நிறைய அழுதாளா என்ன பாக்காங்க பெரிய ஆட்கள் உனக்கு தெரியுமா விளக்கு பொருத்தணும் ஒரே தீக்குச்சி இல்ல வெட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆமா அது என் வீட்டுக்காரி ரோசிக்கிட்டே இருக்கா ஆமா ரோசனாலே இன்னும் பிடிக்கல இன்னும் பிடிக்கலையா ஏம்மா அந்த அந்த மனைவி இருக்கா பாரு அதுதான் 50 லட்சம் ரூபாய் நாசம் பண்ணி வந்தவா இந்த இளையவ எப்படி ஆனா அந்த சின்ன வீட்டுக்காரி இருக்கா பாரு அப்படியே தண்ணி தஞ்சம்னு வந்தவா ஒன்ன தஞ்சம்னு அப்படி சொல்லு 5 பைசா செலவு இல்ல அப்படியே கரெக்டா 12 மணிக்கு 12 மணிக்கா ஆமா சாமம் 12 மணிக்கு சாமத்துல அப்படி இல்லைன்னா 1க்கு 1 மணிக்கு 1 மணிக்கா அப்படி இல்லைன்னா 2க்கு 2 மணியை சேர்த்து சொல்லு ஓ 2 மணியும் சேர்த்து சொல்லணுமா 2 மணிக்கு 2 மணிக்கு இதுக்கே மூச்சு அடிக்கும் உனக்கு அடிக்கும் கண்ணு முடியெல்லாம் பிசுங்கி வெளியே வருது அவன் எருக்கலைய கொண்டு வச்சிருவாங்க அதுதானே கேட்டேன் அம்மா அவன் வீட்டுக்கு பிரவாசத்துல நின்னுகிட்டு யார் வீட்டுக்கு அந்த சின்ன வீட்டுக்காரி வீட்டுக்கு பின்னால நின்னுகிட்டு கரெக்டா 2 மணிக்கோ 1 மணிக்கோ ஓஹோ 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 அப்படின்னு சீனல கொடுத்தா உடனே என்ன பண்ணுவா தெரியுமா? ஒரு தொட்டில் கூட எடுப்பா, 2 நைட்டி தூக்கி வைப்பா, 2 சுடிதார தூக்கி வைப்பா. வீட்டுக்காரி நைட்டு சுடிதார் எல்லாம் போடுதாடா? நைட்டு சுடிதாரு, காலையில சுடிதார் போடுவா, நைட்டி தான் நைட்டியை போடுவா. மாதிரி நைட்டியும் சுடிதாரையும் ஒன்னா போட மாட்டான். சரி சரி. ஆமா தம்பி, உங்களுக்கு வயசு என்னாச்சு? நம்மளுக்கு வயசு என்னங்க 19 வயசு தானே ஆகுது. எத்தனை 19? ஒரே 19. 4 19 ஆகுது. அவன் நைட்டி போடுதாரா? நைட்டி 4 19 எத்தனைப்பா? நான் எனக்கும் தெரியல. உனக்கே தெரியலையா? ஆமா, உனக்கும் வயசே தெரியாது. 76 வயசாகுது உனக்கு. எனக்கா 76. சாய் 87ன்னு சொல்லிடுறேன். ஏம்மா அப்படி பிரவாச கதவை திறந்துகிட்டு சரி அண்ணனுக்கு தெரியாம, தம்பிக்கு தெரியாம, தாய் தாப்பனுக்கு தெரியாம ஓடி வந்து சைக்கிள் அந்த டக்கு மோட்டார்ல ஏறுறா பாரு, அதுதான்மா அந்த பாசம். ஓஹோ, அதுதான் பெண் ஆசை. அப்போ மறக்க முடியாத, அயக்க முடியாத பெரிய ஆசை. என்ன ஆசை? அதுதான் பெண் ஆசை. பசியை மறந்தவன் பக்தனாகலாம், ருசியை மறந்தவன் ரிஷியாகலாம், மோகத்தை மறந்தவன் ஒரு முனிவனாகலாம், மூன்றையும் மறந்தவன் புத்தியில் சிறந்த என்னை போல் ஒரு முனிவனாகலாமே. நான்லாம் முனிவன் ஆகிட்டேன். ஆமா, நீ முனிவன் ஆகிட்டியா? ஆமா, ஆயுஷிய கட்டில பெரிய முனிவனா எப்படி ஆகுவ? இதெல்லாம் சும்மா பஞ்சத்துக்கு உள்ள வேஷ்டி. நான் காலையில 3 கொட்டையை தொங்க விடுவேன். 3 கொட்டைன்னா கவச கொட்டலாமா? 2 காதுலயும். 2 காதுல கழுத்துல ஒரு ருத்ராட்ச கொட்டை. ருத்ராட்ச கொட்டை மொத்தம் 3 கொட்டை. சரி, அது தொங்க விட்டுட்டு திருவோடு வச்சுக்கிட்டு திருவோடு நான் முனிவனா ஆயிரங்க. அடே பாவி. ஆமா, இப்ப நான் ஒட்டு தாடி வச்சுக்கலாம். ஒட்டு தாடி வச்சுக்கிடுவியோ? ஆமா. ஆண்டவனை வேண்டி உலகத்தில் மறக்க முடியாத ஆசை, பெரிய ஆசை, பெண் ஆசை. அந்த பெண் ஆசை. ஏ தம்பி, நீ சன்னியாசி, அவன் உடுக்காரன் ஜாமியாரு, அவன் போக வேண்டிய ஆளுதான். அவன் தாளக்காரன் பரதேசி, அவன் பரப்பிட்டான், டிக்கெட் எல்லாம் போட்டு ஆண்டி. அவன் ஆண்டிக்கு அவன் நல்ல ஆள் தான். அந்த மனுஷன் பெரிய ஆளு, குரு. ஆனா அந்த பரதேசின்னு சொன்னிய, பரதேசி பொட்டணம் எல்லாம் கட்டி வச்சுட்டான். சரி, ட்ரெயின் தான் வரல. ட்ரெயின் வரலையா? ஏன் ட்ரெயின் தான் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்க. எக்ஸ்பிரஸ் திருச்செந்தூர் விட்டு நேரே சென்னை போய் இடவுல இறங்க இடவுல தான் இறங்குறான். ஆமா, எந்த ஸ்டேஷன் கிடையாது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இறங்கிட வேண்டியதான். நானும் அவனும் தான். அடே பாவி. ஆண்டவரை வேண்டினவன் இருக்க வேண்டுமே என்று, செய்ய வேண்டுமே என்று உலகத்தில் வாழுகின்ற
மறந்தா அந்த மூவாசைகளை அரக்கணவன் மறந்தான். இறைவரை வேண்டி தவமிருக்க எப்படி வருகின்றார் எப்படி தவம் செய்ய வருகிறானோ அவருடைய காவி நல்ல சொல்லி இமயமலை பர்வதமே வருகிறார். இமயமலையின் பர்வதத்தில் இறைவனை வேண்டி தவம் இருக்கிறார். ஆண்டவனாகிய ஆரிகரை கண்டரான பகவானை வேண்டி கரை கண்டனான ஜாதி பெருமான வேண்டி அண்ணாகாரத்தை மறந்தான். ஊன் உறக்கத்தை இழந்தான். ஊன் உறக்கத்தை இழந்தான். அடிக்கின்ற காற்றை ஆகாரமாகவே பூஜித்தான். ஆகாரமாகவே பூஜித்தான். ஒரே மனம் ஒரே நினைவு உண்மையாகவே உண்மை தவம் செய்து வருகிறான். உண்மை தவம் அரக்கன் செய்து வருகிறான். ஆண்டவனாகிய ஆரிகரை கண்ட பகவானை வேண்டி கரை கண்டனான ஜாதி பகவான வேண்டி எப்படி தவம் செய்கிறார்? எப்படி தவம் செய்து வருகிறார் அந்த வல்லரக்கல்? எப்படி தவம் செய்து வருகிறார்? ஐம்பருடையும் உள்ளடக்கி ஆரி சிவனை மனதிலே எண்ணி அந்த பகவானை மனதிலே எண்ணி அரகரா ஜிவஜிவா ஜிவஜிவா அரகரா என்று ஆண்டவர் ஆரிகரை கண்டனார பகவானை வேண்டி அந்த பகவானை வேண்டி ஒரு வருடமல்ல 2 வருடமல்ல 2 வருடமல்ல 12 வருட கால இறைவனை வேண்டி தவம் இருக்கிறார். அந்த பகவானை வேண்டி தவம் செய்கிறார். ஆண்டவராகிய ஆரிகரை கண்டனான பகவானை வேண்டி சிவபெருமானை வேண்டி அரணை என்று அரணை வேண்டி தவறு செய்தார். சிவரே என்று சிவரே என்று சிவரே என்று சிவரை வேண்டி தவறு செய்தார். தவறு செய்தார். கரை கண்டனான பகவான வேண்டி அறிவோ நமச்சிவாயா என்று ஆண்டவன் இவரை வேண்டி தவம் இருக்கிறான். ஆண்டவனை வேண்டி தவம் செய்கிறான். 1 வருடமல்ல 2 வருடமல்ல வருடமல்ல 12 வருட காலம். 12 வருட காலம் 12 வருட காலம் பரமரை வேண்டி தவம் இருக்கிறான். ஆண்டவனை வேண்டி தவம் செய்கிறான். அரக்கன் தவநிலை எப்படி இருக்கின்றது? அரக்கன் தவநிலையானது எப்படி இருக்கிறது? எடுத்து மணல் பரதி மணல் பரதி
வேண்டி கரை கண்டனான பகவானை வேண்டி 16 வருடகாலம் ஈசனை வேண்டி தவம் இருக்கிறான். அந்த ஆண்டவனை வேண்டி தவம் செய்கிறான். 12ஆம் வருடத்தில் பரமன் இருக்கக்கூடிய கையிலே மாமலை அந்த வெள்ளியங்கிரி மாமலை அப்படியே கிட்டு 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 ஆடுது. அப்படியே கிட்டு 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 கிட்டுன்னு அதான். ஒருவேளை ஆணி வேரத்தால் அத்திருக்கலாம் இல்லையா? ஆணி வேற அத்தான் பக்க வேறெல்லாம் படக்கு படக்குன்னு பிடிங்கி இருக்குமே. ஆஹா என்று மழையால இந்த கையங்கிரி மாமலை அந்த வெள்ளியங்கிரி மாமலை இன்றைக்கு ஏறிப்படி கிடுகிடு கிடுகிடு என்று அசைந்து கொண்டிருக்கிறது. எதற்கு சாமி இப்படி ஒரு நாள் இல்லாத திருநாளாக கிடுகிட்டு கிடுகிட்டுன்னு அசைகிறது? பார்வரி ஆண்டவா, பூலோகத்தில் வாழப்பட்டவன் ஒரு மானிடவன். ஒரு மானிடவன் என்னை வேண்டி அருந்தவங்கள் செய்து கொண்டிருக்கிறான். என்னை வேண்டிய அருந்தவன் செய்து கொண்டே இருக்கிறான். அவன் தவமாரை முத்தி பெற்று ஆடாத கைலாசம் ஆடுகின்றது. பார்வதி ஆடாத கைலாசம் இப்படி ஆடிக்கொண்டே இருக்கிறது. தவத்துக்கு ஏற்ற வரத்தை கொடுத்தால் வரம் கொடுத்தால் 6 கையிலேங்கிரி மலை அசையவே அசையாது. அசைவே அசையாது. கண்டிப்பாக வரம் கொடுக்கணும் இல்லையா பார்வதி? வேலை பார்த்தவனுக்கு கூலி கொடுக்கணும் அல்லவா? வடக்கு வாசல் காத்திருக்கப்பட்ட நந்தி பகவானை வரவழைத்தாள். நந்தி தேவனை வரவழைத்து, நந்தி பகவான், என்னை வேண்டி அரக்கராகப்பட்டவன் இமயமலை பருவதத்திலே தவம் இருக்கிறான். இமயமலை பருவதத்திலே தவம் செய்கிறார். நான் அழைத்ததாக இந்த கைலேங்கிரி மாமலைக்கு அழைத்துவார். அந்த வெள்ளியங்கிரி மாமலைக்கே அழைத்து வாப்பா இந்த ஆண்டவராகிய ஆரிகரைக்கின்றரான பகவான் சொன்னவுடனே ஆண்டவன் சொன்னவுடனே நந்தி பகவான் அரக்கரை அழைக்க வேண்டும் என்று எப்படி தேடி வருகிறான்? நந்தி தேவன் அரக்கனை அழைப்பதற்கு எப்படி வருகிறான்? 7-14 லோகம் தேடியே பகவான் என்று தேவாரோ எப்போதான் வேணோ அரக்கரை எப்போதான் வேணோ இந்த மானிடவன் இப்பேற்பட்ட அருந்தவன் செய்து கொண்டு இருக்கானே இந்த மானிடவன், இவரை நாமல் எப்படி அழைப்பது? அவனை நாமல் என்ன சொல்லி அழைப்பது? தமிழ்நாடா என்று அழைப்பதா? பூலோகே மானிடவா என்று அழைப்பதா? பூலோக மானிடவா என்று அழைப்பதா? அரக்கா என்று அழைப்பதா? அரக்கா என்று அழைப்பதா? எப்படி அழைக்கிறார் அந்த நந்தி பகவான்? நந்தி பகவான் எப்படி அழைக்கிறான்? கம்பம் விட்டு கீழிறங்க காடியாரக்கா கம்போ விட்டு கீழிறங்க ஆமா மச்சங்கள் பீடங்கள் நாட்டி தேவர மறித்திடும்படியாய் வீசிலதபடிய போல
காதிலே கேட்ட உடனே அந்த 1000 மட கம்பத்தை விட்டு ஆமா. அப்படியே மளமளமளமளன்னு இறங்கிட்டான். அப்படியே மளமளமளமளமளன்னு இறங்கிட்டான். மலர் தோட்ட ஓடினான், பூ மலர்களை பறித்தான். பகவான் என்று அறிந்து பார பணிவிடை செய்வதற்காக ஓடி வருகிறார். பாத பணிவிடை செய்வதற்கு ஓடோடி மலர் தோட்டம் ஓடி வருகிறார். அப்பதான் சொல்லுகிறார் நந்தி பகவான், என்ன சொல்லுகிறாரு? ஏய் அரக்கா, என்னை பணியாளனில் சுவாமி ஆண்டவா, அடியேன் ஆண்டவரை வணங்க கூடாதா? அந்த அடியேன் உங்களை வணங்கப்படாதா சுவாமி? நீ நினைக்கிற ஆண்டவரே முதல்ல நான் இல்லப்பா. அப்ப தாங்களோ யாரு? யாரு? அரண் கிடையாது, சிவன் கிடையாது, உன்னை அழைக்க வந்த நந்தி எப்பாரா? அவனை அழைக்க வந்த நந்தி தேவனப்பா. கைலாசம் என்னோடு வருவையானால் அந்த கைலேங்கிரிநாதனாகிய கடவுளிடே கடவுளிடம் வந்து கேட்டவர் அனைத்தையுமே வாங்கி தருகிறேன். கேட்கக்கூடிய வரத்தை அனைத்துமே வாங்கி தாரம்பா. உம்மை பார்த்தாலே தெரிகிறது அழைக்க வந்த தொண்டர் தாம் என்று. அப்பமே நினைச்ச வந்த உடனே உங்க மாறைய பார்த்தேன். நீங்க அழைக்க வந்த நந்தி தேவன் தான். சரி, ஒருவேளை ஆண்டவனாக இருக்குமோ? யாருக்கிட்டே உங்களை பணிஞ்சாத்தானே அந்த ஆண்டவனை காங்க முடியும் அப்படின்னு பணிஞ்சிட்டு சரி பரவாயில்ல. அதை பத்தி பரவாயில்ல சாமி. கைலாசம் எங்க இருக்கு சாமி? கைலாசம் அதல்லை முதலை அதோ தெரிகிறது வார் கைலாசம். அப்பா இன்னும் எம்படி தலை உள்ளுக்கு போக வேண்டியிருக்கு.